இந்த வீடியோவில் பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் கார்ட் வித் கமோட் பர்பஸோட வந்துடும். இதோட ஹெட்ரெஸ்ட், ஃபுட்ரெஸ்ட் அண்டு சைட் ரைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிபி பேனல் மெட்டீரியலில் வந்துடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டோட பேக் ரெஸ்ட். ஸோ அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லிவர் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் அதை நம்ம பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறது மூலயமா அப் டு 75 டிகிரி வரைக்கும் நம்மளால் அப் பண்ணிக்க முடியும். பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு இந்த மாதிரி டவுன் ஆகிடும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிட முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் லிவர் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட் வந்து அப் ஆகும். அப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 30 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அப் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி டவுனுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டவுன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபுட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் சர்ஃபேஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளால் கீழேயுமே டவுன் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அதுக்குமே ஆன்டி கிளாக் வைஸில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப் டு -55 டிகிரி வரைக்கும் இந்த மாதிரி கீழே போகும். ஸோ திரும்பி அப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் லிவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட் டேர்னிங் கோசரம். ஸோ நீங்கள் இந்த கிளாக் வைஸ் சுற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட் டேர்ன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரைஸ் ஆகும். உங்களுக்கு வந்து அப் டு 45 டிகிரிஸ் வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ திரும்பி டவுன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணணும். ஸோ நமக்கு ஃபுல்லாக டவுன் ஆனதுக்கப்புறமும் கண்டினியூவாக சுற்றும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ரைட் சைடு வந்து அப் ஆகும். ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நம்ம 45 டிகிரிஸ் வரைக்கும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன் பண்ணுறதுக்கு திரும்பி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டோட கமோட் பர்பஸ். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு கார்ட்டோட சென்டரில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு போர்ஷன் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கமோட் செட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம மாதிரி கமோட் செட் பண்ணிட்டா இங்கே ஒரு லிவர் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை வந்து பொறுமையாக இந்த மாதிரி உள்ளே புஷ் பண்ணி லாக் பண்ணிடணும். அப்படி லாக் பண்ணிவிட்டால் நமக்கு வந்து கமோட் பார்த்தீங்கன்னா சென்டர் பிளேஸ் ஆகிடும். ஜஸ்ட் அதே மாதிரி கமோடை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த லிவரை வந்து நம்ம வெளியில் பார்த்த மாதிரி இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம கமோடை இந்த மாதிரி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் அண்ட் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு போர்ஷன் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நம்ம ஹெட்ரெஸ்ட் சைடில் இருக்கிற பில்லோ எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு நமக்கு அந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரோப் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹோல்ஸில் கனெக்ட் பண்ணி நம்ம வர தனியாக வெளியில் பக்கெட் வச்சு பிடிச்சிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் அட்ஜஸ்டபிள் சைடு ரைல்ஸ் வந்துடும். ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி அப் பண்ணி லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிடும். ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் போர்ஷன் பிடிச்சி ஜஸ்ட் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிங்கன்னா ரிலீஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கார்ட்டில் வந்து ஃபுட் டேபிளும் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம சைடு ரைல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸோ யூஸருக்கு எங்கே கன்வென்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சு யூஸருக்கு எந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஜஸ்ட் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 சைடு வீல்ஸ் வந்துடும். ஸோ இதை நம்ம ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் மூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தராகவே ஜஸ்ட் இந்த மாதிரி தள்ளிட்டே போயிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த யூசேஜ் தேவையில்லாத நேரத்தில் உங்களுக்கு ஸ்டேபிளாக நிற்கணும்னா 4 வீல்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி பிரேக்ஸ் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் அது இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரேக் ஸ்டேபிளாக நின்றுடும் காட்டு. ஸோ பிரேக் ரிலீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மேலே இந்த மாதிரி புஷ் பண்ணிங்கன்னா ரிலீஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்ட் கூட சேர்ந்து ஐவி ஸ்டாண்டுமே கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் அது ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஏன் கேரோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை ஸ்டோரை விசிட் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஏன் கேர் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன்.